ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஈவி காரோடைய யூசர் ரிவ்யூ நம்ம எடுத்து வந்திருக்கோம். இன்ஃபேக்ட் உண்மையாக சொல்ல போனால் அப்டேட்டட் யூசர் ரிவ்யூ. நம்ம ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலோடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனலில் தான் ஈவி கார் அப்படின்னு எடுத்தாலே ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணுவோம், வேரியன்ஸோட ரிவ்யூஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். தொடர்ந்து ஈவி பையர்ஸ் எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் டாடா டியாகோ ஈவியோடைய என்டையர் பையிங் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நம்ம இன்னைக்கு வரைக்குமே யூசர் ரிவ்யூ எடுத்து வந்திருக்கோம். இந்த வண்டி நீங்கள் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏற்கனவே இதே டாடா டியாகோ ஈவியோடைய ஏற்கனவே ஒரு யூசர் ரிவ்யூ நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அதுக்கான காரணம் நம்ம சேனலோடைய ஹார்ட் கோர் சப்போர்ட்டர், ஹார்ட் கோர் ஃபாலோவர் அண்ட் நமக்கு ஒரு வெல்விஷர் ஆஷிக் சார், அவருடைய வண்டி தான் இது. ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே வண்டியை லாஸ்ட்டாக நம்ம வந்து யூசர் ரிவ்யூ பண்ணப்போ 35,000 கிலோமீட்டர் ஓட்டியிருந்தார். ஆனால் இன்றைக்கி அதை விட அதிகமாக ஓட்டியிருக்காரு. அண்ட் வண்டி வாங்கி 3 வருஷம் கிட்ட ஆகியிருக்கு அப்படின்னு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வாங்க யூசர் ரிவ்யூக்குள்ளே போகலாம். அதுக்காக ஆஷிக் சாரை இன்வைட் பண்ணுறோம். ஆஷிக் சார் மட்டும் இல்லை, இன்றைக்கி அவருடைய சன் அவருமே கூட வந்திருக்காருங்க. ஸோ வெல்கம் சார், வாங்க. வெரி குட் ஆஃப்டர்நூன். Very good afternoon. How are you, sir? Hello Prajesh, thank you so much. Hi, எப்படி இருக்கீங்க? ஃபேண்டாஸ்டிக், சூப்பர் சூப்பர். ஸோ ஏன் ஐபிஎல் இல்லையா? ஐபிஎல் பார்க்கலையா? ஓ சூப்பர், பார்த்தீங்களா? சிஎஸ்கே ஃபேன், நைஸ், சூப்பர். ஓகே, ஸோ எஸ் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் Prajesh, thank you so much for coming. How is Tiago? Tiago, very nice car and 74,000 பக்கம் கிளாக் பண்ணிட்டேன். I am heading towards 75. ஸோ கண்டிப்பாக இன்னொரு ரிவ்யூ உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன் பிஃபோர் ஐ செல் திஸ் கார். ஓகே, ஸோ சேல் பண்ணுறதுக்கு முடிவே பண்ணிட்டீங்களா? இன்ஃபேக்ட் ஐ ஹவ் ஆல்ரெடி சோல்ட் திஸ் கார் அண்ட் டுடே இஸ் த லாஸ்ட் டே தட் ஐ எம் ஹோல்டிங் திஸ் கார். என்ன தலைவரே, சொல்லவே இல்லை, அதுக்குள்ளே வித்துட்டாராமாங்க. அதாவது 74,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கீங்க, இப்போ 3 இயர்ஸ் ஆகியிருக்கு. ஓகே, ஆனால் சேலே பண்ணிட்டீங்களா? எஸ், நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி நம்ம 35,000 ரிவ்யூவில் சொல்லியிருப்போம். சரி, அதாவது ஒன்ஸ் நீங்கள் ஈவி ஓட்டிட்டீங்கன்னா கண்டிப்பாக மறுபடியும் ஈவி தான் யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் இந்த கார் வாங்கினதில் வி ஆர் வெரி ஹாப்பி. என்டையர் ஃபேமிலி இஸ் வெரி ஹாப்பி. அண்ட் அதனால மறுபடியும் ஈவிக்கே இன்னொரு அப்கிரேட் போகிறோம். ஸோ வித் பெட்டர் ஃபீச்சர்ஸ் அண்ட் பெட்டர் ரேஞ்ச் ஐ எம் அப்கிரேடிங் டு பஞ்ச், நியூ பஞ்ச் ஈவி 40 kWh. எஸ், சூப்பர் 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 சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். ஸோ புது பஞ்ச் ஈவி வந்து சார் வந்து புக் பண்ணியிருக்காரு. எப்போ டெலிவரி எடுக்கிறீங்க? 20th இஸ் த பிளான் டெலிவரி டேட். ஓகே, ஸோ இஃப் எவ்ரிதிங் கோஸ் வெல் 20th டெலிவரி எடுத்துடலாம். நைஸ், சூப்பர். ஸோ நீங்கள் வந்து புது டாடா பஞ்ச் ஈவி வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதனுடைய ரிவ்யூஸ், டீட்டெயில் ரிவ்யூஸ், வேரியன்ஸ் ரிவ்யூஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது. கூடிய விரைவிலே ரேஞ்ச் டெஸ்ட்டும் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். எஸ், கண்டிப்பாக முடிஞ்ச நானும் அந்த ரேஞ்ச் டெஸ்ட்டில் உங்க கூட பார்ட்டிசிபேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். எஸ், ஆப்வியஸ்லி ஆஷிக் சார் சப்போர்ட் இல்லாமல் நம்ம வந்து என்ன சொல்கிறது, அந்தளவுக்கு யூசர் ரிவ்யூ பண்ணியிருக்க முடியாது. அண்ட் நம்ம வந்து ரேஞ்ச் டெஸ்ட்டுமே சில ரேஞ்ச் டெஸ்ட்டுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக, டெஃபினட்டாக ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஆல் ரைட், ஃபேண்டாஸ்டிக். ஸோ இப்போ வாங்க நம்ம டியாகோ ஈவி பற்றி பேசலாம் சார். இப்போது நம்ம கடைசியாக யூசர் ரிவ்யூ பண்ணப்போ 35,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருந்தீங்க. ஒரு 1.5 வருஷத்தில் அப்ராக்சிமேட்லி. எஸ், ஆல்மோஸ்ட் 1 year 8 months. இப்போ எக்ஸ்ட்ரா 1.5 வருஷம் ஆகியிருக்கு. 40,000 எக்ஸ்ட்ரா ஓட்டியிருக்கீங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா 40,000 கிலோமீட்டர்ஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சொல்லுவீங்க? சி, ஃபர்ஸ்ட் 35லேயே எனக்கு எந்த பெரிய ப்ராப்ளமும் வந்ததில்லை. செகண்ட் 40ல் ஒரு தடவை எனக்கு ரேஞ்சோட ட்ராப் இருந்துச்சு வெஹிக்கிளில். ஸோ அதுக்கு சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு நாங்கள் அப்ரோச் பண்ணியிருந்தோம். எனக்கு ரொம்ப நல்லா அட்டன் பண்ணாங்க, என்னோட ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணி கொடுத்தாங்க. பேட்டரியில் ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு, பட் வாரண்ட்டி நமக்கு கவரேஜ் இருந்ததுனால அதை சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. அரௌண்ட் 42ல் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் அகெயின் த கார் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். ஸோ இட் இஸ் கோயிங் வெரி ஸ்ட்ராங். இப்போவும் எனக்கு அதே 180-200 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் வந்து கண்டினியூஸாக கிடச்சிட்டே தான் இருக்குது. தட்ஸ் கிரேட். ஸோ ரேஞ்ச் வந்து சாலிடான ஒரு விஷயமா இருக்குது. இத்தனைக்கு 74,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியும் பெரிய லெவல் ரேஞ்ச் ட்ராப்பே இல்லை. நான் வண்டி எடுத்ததுலேருந்து அந்த 200 to 180 to 200 அந்த ரெகுலராக அந்த ரேஞ்ச் எனக்கு கிடச்சிட்டே தான் இருக்குது. வித் ஏசி இஸ் வாட் ஐ எம் ட்ரைங். எப்படி மெஷர் பண்ணுறீங்க? இன்னும் நீங்கள் ரெகுலர் சேலம் போயிட்டு இருக்கீங்க? ஸோ எஸ், சேலம் போகிறது கொஞ்சம் கம்மி ஆகிடுச்சு. பட் ஸ்டில் இருந்தாலும் சிட்டியில் நம்ம ட்ரைவ் பண்ணுறோம். இப்போ அதிகமாக என்னோட அப்பா காரை அதிகமாக யூஸ் பண்ணுறாரு. நான் என்னோட ட்ராவல் லொக்கேஷன்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருந்துச்சு. ஸோ மதுரை, திருச்சி லொக்கேஷன்ஸ்க்கெல்லாம் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால நான் காரை அப்பா கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் ஒரு 15-20,000 கிலோமீட்டர்ஸ் அப்பா தான் ட்ரைவ் பண்ணார் இந்த காரை. ஓகே, ஸோ அவருக்குமே நல்லா செட் ஆயிருச்சு இல்லையா? அப்சல்யூட்லி, தே ஆர் ஆல் வெரி ஹாப்பி. அதனால தான் தே ஆக்சுவலி அட்வைஸ் மீ டு பை அ கார் விச் இஸ் ஹேவிங் அ பெட்டர் ரேஞ்ச். அதனால தான் இப்போ நாங்கள் பஞ்சுக்கே போகிறோம்.
அது வந்து நல்ல சாலிட் சூப்பரான ரேஞ்சே கிளைம் பண்றாங்க. மோர் தென் 460 கிலோமீட்டர்ஸ் கிளைம் பண்றாங்க. See, actually 355 is what I'm expecting. ஏன்னா டாடா மோட்டர்ஸ் சொல்ற ரேஞ்ச் அதுதான். C75 range 355 is what they are claiming. And I'm very sure I can get that because இந்த கார் நல்லா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஈவி கார் எப்படி ஓட்டணும்னு நமக்கு நல்லாவே தெரியும். கரெக்ட். அண்ட் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியும் அதில் 350 கிலோமீட்டர்ஸ் ஒரு 300 வந்தாலே ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. பட் ஐ எம் ஷுர் ஐ பி ஏபிள் டு எக்ஸ்ட்ராக்ட் மோர் தென் 300 இன் தட் கார். சூப்பர் சூப்பர். ஸோ நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நானாவது ஏதோ ஒரு அப்ரோச் பண்ணியிருப்பேன், வண்டி வித்துட்டீங்கன்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக நான் இந்த காரை விற்கும் போதே நான் உங்ககிட்ட சொல்லிட்டு உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் யாருக்காவது கொடுக்கலாம் கூட நினச்சிட்டு இருந்தேன். பட் என்னோட டீலர்ஷிப்லேயே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே. இன்ஃபேக்ட் அங்கிருந்தே ஒரு என்னோட காருக்கு 5,50,000 ஆஃபர் வந்துச்சு. இன்ஃபேக்ட் OLXல நான் போட்டிருந்தேன் அப் டு 6 lakhs வரைக்கும் ஆஃபர் வந்துச்சு. பட் எனக்கு 550க்கு நான் ஒருத்தர் கமிட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால OLXல தான் அவரு என்னை காண்டாக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அவருக்கு கொடுக்குறேன். அண்ட் மெயினாக அவருக்கு ஒரு செகண்ட் ஓனரில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா இன்னொரு 85,000 கிலோமீட்டர்ஸ்க்கு வாரண்டி கவரேஜே இருக்குது ஒரு 5 இயர்ஸ்க்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் TML மெயின்டைன் பண்ணி TML அசோசியேட்டாக இருக்கிறதுனால என்னோட கார் இஸ் வெரி வெல் மெயின்டைன்ட். அண்ட் எக்ஸ்டெண்ட் வாரண்டி இதுக்கு இருக்குது. ஸோ அப் டு 1,25,000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் வாரண்டி பண்ணியிருக்கேன். அதில் வந்து பேட்டரி இல்லாமல் வேறு ஏதாவது எலக்ட்ரிக்கல்ஸில் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா கூட கஸ்டமர்ஸ்க்கு இன்னும் கவரேஜ் இருக்குது 50,000 கிலோமீட்டர்ஸ்க்கு. ஸோ ஓவராலாக ஒரு செகண்ட் ஓனருக்கு டெஃபினட்டாக இது ஒரு பெனிஃபிஷியலான ப்ராடக்டாக தான் இருக்கும். அட் 5.5 lakhs இஸ் டெஃபினெட்லி அன் அட்ராக்டிவ் ப்ரைஸ் வாட் ஹி ஹஸ் பாட் திஸ் கார் ஃபார். சூப்பர் ஃபண்டாஸ்டிக். இது இஃப் ஐம் நாட் ரைட் இது உங்களுடைய சோல் கார்? எனக்கு இது ஒரு தான் கார், என்கிட்ட வேற கார்லாம் இல்லை. இப்போ இது கொடுத்துட்டு டைரெக்டாக ஈவி தான், அடுத்து ஈவி தான், மறுபடியும் ஈவி தான் வாங்குறேன். சூப்பர். ஸோ அந்தளவுக்கு ஈவிஸ் மார்க்கெட்டில் டெவலப் ஆகிட்டு இருக்கு, அந்தளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நம்பி வாங்கலாம். ஸோ சார் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ட்ராப் இல்லை, ஆக்சுவலி குவைட் நைஸ் திங்ஸ் டு சே இல்லையா? உங்களுக்கு வந்து அந்த ஒரு பீஸ்ஃபுல்லான டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் தாண்டி no fuss of an ownership. Absolutely, exactly. With Prajesh, what you said is right. There is no fuss. In fact, ஒரு கார் வாங்குறோம் நம்ம, every time when you drive that car, if it gives the feeling that yes, you have made a right decision, then nothing to worry about, irrespective of the brand. So எனக்கு ஒவ்வொரு டைம் என்னோட ஈவி ஓட்டும் போது எனக்கு எப்பவுமே அது எனக்குள்ளே வந்துட்டே இருக்கும். Yes, I have made a good decision of buying an EV. இன்னைக்கு கிட்டத்தட்ட 4.5 lakhs பக்கம் ஃபியூல்லே நான் சேவ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லலாம். கரெக்டான ஃபேக்ட். அதாவது மெயினாக இப்போது நிறைய ஓட்டுறவங்களுக்கு, அதுவும் உங்களை மாதிரி என்ன சொல்கிறது டெய்லி 100 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவி ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ ஒரு மாத கணக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டெய்லி 100 கிலோமீட்டர்ஸ்னு போட்டிங்கனாலே ஈஸிலி டீசல்னு எடுத்தாலுமே 5,000-6,000 ருபீஸ் ஆகுது ஒரு மந்த்துக்கு. அதை நீங்கள் அப்படியே சேவ் பண்ணிடலாம். அப்சல்யூட்லி. அண்ட் இன்ஃபேக்ட் நான் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 20 பேர்த்துக்கு மேலே ஈவியை ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கவே வச்சுருப்பேன். அண்ட் பியூட்டி என்னென்னா வாங்கின எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பி தான். ஸோ தட் இஸ் வெரி நைஸ். இப்போ கூட ரீசெண்டாக என்னுடைய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் மிஸ்டர் பாலா, ஹீ இஸ் நவ் அன் EV யூசர் அண்ட் டெஃபினெட்லி ஹீ இஸ் கோயிங் டு என்ஜாய் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் EV. சூப்பர். ரைட். ஸோ நிறைய விஷயங்கள் நிறைய பேசி தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. சாருடைய டாப் 5 இந்த என்டையர் 74,000 கிலோமீட்டர்ஸோடைய டாப் 5 பாசிட்டிவ்ஸ் அண்ட் சில நெகட்டிவ்ஸ் எல்லாமே வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். ரைட் போயிடலாமா? ஷூர், டெஃபினெட்லி. 75,000 கிலோமீட்டர்ஸ் ஓடின ஒரு டாடா டியாகோ EV எப்படி இருக்குன்னு ரைட் பண்ணோம் இல்லையா? வாங்க பார்த்துடலாம். ஆல் ரைட். ஸோ ஆஷிக் சாரோடைய 74,000 கிலோமீட்டர்ஸ் ஓடின டியாகோ EV. ஆக்சுவலி இவ்வளோ வரும் ஓடின ஒரு EV வண்டி நான் ஓட்டவே இல்லை சார். இஸ் இட்? ஓகே. டெஸ்லாவே ஓட்டிட்டீங்க. ஆனால் இந்த மாதிரி ஹையஸ்ட் EV ஓட்டுனது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 35,000 தான் நான் நினைக்கிறேன். ஓகே. ஓகே, ரைட், டன். ஸோ டெஃபினட்டாக 74,000 ஹையஸ்ட் EV-யா இருக்கும்னு நினைக்கிறேன். பாசிபிள். ஆனால் இன்னொரு சர்ப்ரைஸ் கண்டென்ட் ஒன்று வந்துட்டுருக்கு. அவர் ஆக்சுவலி திருச்சி பஞ்ச் EV-யை 1,25,000 மேலே ஓட்டிருக்காரு. ஓ, தட்ஸ் நைஸ். ஸோ அவரோட யூசர் நான் வந்து தேடி பிடிக்க ட்ரை பண்ணிருக்கேன். ஸோ பார்க்கலாம். எனிவே ரைட், இப்போ வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட். ஸோ EV அப்படின்னாலே சைலன்ஸ் தான், அப்படி தான் இருக்குது. ஓகே, ரைட். ஃபீல்ஸ் ஃப்ரெஷ் இல்லையா? அதே மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுதா சார் இத்தனை கிலோமீட்டர் ஓடுனது? ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல. வண்டி வாங்கினப்போ எப்படி இருந்துச்சோ இது வரைக்கும் இப்போ அதே மாதிரி தான் இருக்குது. இன்ஃபேக்ட் ஏசி நீங்கள் ஆன் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கே தெரியும், யூ கேன் டர்ன் ஆன் தி ஏசி ஆன். ஸோ நீங்களே ஆக்சிலரேட் பண்ணிட்டு நீங்களே சொல்லுங்கள், ஹவ் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் யூசிங் மை கார் அகெயின்? எனக்கு ஒரு ரெகுலர் டியாகோ EV ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. ஒரு ஃப்ரெஷ்ஷாக நம்ம எப்படி ஓட்டியிருந்தோமோ அதே மாதிரி தான் இருக்குது. எந்த வகையிலையுமே ஒரு
என்ன சொல்கிறது ஒரு டீசலரேஷன் ஒரு டிகிரேடேஷன் இது ஆக்சலரேஷன் அப்படின்லாம் எதுவும் இல்லை. ஸோ இன்னொரு சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னென்னா பிரஜேஷ், ஓட்டுறதுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்சஸும் தெரியல. வண்டி வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ இப்போ வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு வைப்ரேஷன்ஸும் அந்த மாதிரி எதுவுமே வரல. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி மெயின்டெனன்ஸ் தான். எனக்கு லாஸ்ட் டைம் நீங்கள் 35,000 கிலோமீட்டர்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கும்போது அதிகபட்சம் 6,000 ரூபா தான் ஆயிருக்கு இது வரைக்கும் சர்வீஸ்னே சொல்லியிருந்தேன். ஆமாம், இன்ஃபேக்ட் இப்போது 25,000 தாண்டலை. எனக்கு 75,000 கிலோமீட்டர் ஓட்டி கூட 25,000 ரூபாய்க்கு மேலே எனக்கு சர்வீஸ்க்கு நான் எக்ஸ்பென்சஸ் பண்ணலை. நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க, 75,000 கிலோமீட்டர் சர்வீஸ் நான் பண்ணியிருந்தேன். எனக்கு 75,000 கிலோமீட்டர்ஸில் ஒரு 1,200 ருபீஸ் தான் அவன் பில் வந்துச்சு. அதுவுமே நான் வீல் பேலன்சிங் வீல் எலிமெண்ட் அவங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணியிருந்ததுனால அது மேபி வந்துருந்துருக்கலாம். 75,000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு 1,200 அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒன்றுமே இல்லை. இன்ஃபேக்ட் நான் ஒரு பெட்ரோல் கார் எர்டிகா தான் வாங்கலாம் நினச்சிருந்தேன். நீங்களும் எர்டிகா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க டீசலில். 75,000 சர்வீஸ்க்கெல்லாம் நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க சுமாராக உங்கள் டீசல் காரில்? 30,000 கிட்ட ஆயிருக்கும். 30,000 பக்கத்தில் ஆயிருக்கும். ஏன்னா அதுதான் ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. அண்ட் இதெல்லாம் தான் எனக்கு மறுபடியும் பஞ்சே வாங்கணும், மறுபடியும் ஈவியே வாங்கணும் அப்படிங்கிறத புஷ் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். கரெக்டான எக்ஸாம்பிள். அதாவது இதுக்கான ரீசன் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், மூவிங் பார்ட்ஸ். ஓகே, எந்த அளவுக்கு மூவிங் பார்ட்ஸ் இருக்குது. இப்போ என்ஜின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 சிலிண்டர் இருக்குது, பிஸ்டன் இருக்குது, கிராங்க் ஷாஃப்ட் இருக்குது. இப்போ அதுலேயே பார்த்தீங்கன்னா பிஸ்டன் ரிங்ஸ் இருக்குது, அண்ட் டைமிங் பெல்ட், டைமிங் செயின், இந்த மாதிரி விஷயம், வால்வ்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபியூல் பம்பு, ஃபியூல் மோட்டர், அது இது ஒன்று எடுத்துக்கிட்டோன்னா கிட்டத்தட்ட எத்தனை ஆயிரக்கணக்கில் பார்ட்ஸ் இருக்கும். ஆனால் ஈவி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு பார்ட்ஸுங்கிறது எண்ணி விரல் விட்டு எண்ணிடலாம், அவ்வளோதான் பார்ட்ஸ். பேட்டரி மோட்டர் தான் மேஜர் காம்பனண்ட். அண்ட் காரோடைய அது போக கம்ப்யூட்டர்ஸ், கண்ட்ரோலர், இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது. ஸோ பெரும்பாலும் உங்களுக்கு பார்ட்ஸ், மூவிங் பார்ட்ஸ் கம்மியாச்சுனாலே உங்களுக்கு சர்வீஸில் காஸ்ட் ரொம்பவே மிச்சமாகும். அது ஒரு மேஜர் அட்வான்டேஜ். அது போக சார், இப்போது இன்னும் என்ன சொல்கிறது, இப்போ இது கொஞ்சம் இப்போ ஆயிடுச்சு, 3 இயர்ஸ் ஓல்டான கார் தான். ஆனாலும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு ரொம்ப ஹையர் கெப்பாசிட்டி சார்ஜிங் இருக்கக்கூடிய கார்ஸ்லாம் வந்தாச்சு. ஸோ அந்த ஒரு விஷயத்தினாலுமே இதை அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின். ஸோ நான் பாசிட்டிவ்ஸை மட்டுமே சொல்லிட்டு இருக்கேன் டியாகோவில். தெர் ஆர் சம் திங்ஸ் விச் கேன் பி பெட்டர் ஆல்சோ. இப்போ நான் டியாகோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் தான். ஸோ ரேஞ்ச் இதே என்னோட கார் ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் 300 கிலோமீட்டர்ஸ் கிடச்சிட்டு இருந்துச்சுன்னா நான் டியாகோவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்திருக்கவே மாட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு எவ்வளோ கிடைக்கும், ஈவி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட்டில் ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம போகல. அப்போது ஆப்ஷன்ஸும் ரொம்ப கம்மி. இப்போ தான் பஞ்செல்லாம் வந்திருக்கு, நான் எடுக்கும்போது பஞ்செல்லாம் இல்லை. அண்ட் இப்போ வர புது பஞ்ச் பார்த்தீங்கன்னா 1.5C சார்ஜிங் ரேட்டிங் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அப் டு 60 கிலோவாட் சார்ஜஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். பட் டியாகோ பார்த்தீங்கன்னா 24 கிலோவாட் சார்ஜஸ் தான் சப்போர்ட் பண்ணும் ஃபாஸ்ட் சார்ஜில். ஸோ அக்கேஷனல் நீங்கள் எங்கேயாவது இன்ட்ரா சிட்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா கூட ஃபாஸ்ட் சார்ஜஸ்க்கு கொஞ்சம் டைம் ஆகும். சார்ஜர் இப்போ 30%லேருந்து நம்ம சார்ஜ் பண்ணோன்னா ஒரு 1 hour 20 minutes நமக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். பட் புது பஞ்சிலலாம் அந்த பிரச்சனை கிடையவே கிடையாது. 15 minutes சார்ஜ்ல நீங்க அகைன் ஒரு 135 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ற மாதிரி. அதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் அதான் கிளைம் பண்றாங்க. 15 minutes சார்ஜ் போட்டாலே உங்களுக்கு 100-150 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் தரும். எஸ் அண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் நானும் அதை பத்தி எல்லாமே தெரியும் எனக்கு அப்படிங்கிறதுனால நான் யோசிக்கவே இல்லை. புது பஞ்ச் வந்த உடனே I just took my family's consent and after that immediately went for the decision of booking the car. ஸோ என்னோட பழைய கார் விற்கிறது மட்டும் தான் கொஞ்சம் எப்படிங்கிறது யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அதுவுமே எல்லாமே ஸ்மூத்தாக நடந்துருச்சு. ஐயோ, இப்போ அதை பற்றி தான் பேசணும். இப்போது ரீசேல் வேல்யூ, ஈவிஸோட ரீசேல் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஜென்ரலாகவே ஒரு மிக்சட் ஒப்பீனியன் தான் இருக்குது. எஸ், போகாது சேல் இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓனர், இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஓனர் டு செகண்ட் ஓனர் பாஸ் பண்ணுறேன். செகண்ட் ஓனருக்கும் வாரண்டி ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறாங்க டாடா மோட்டர்ஸ். ஸோ அதனால அந்த ஃபஸ்ட் செட்டில் வாங்கின கஸ்டமர்ஸ்க்கு நிறைய பேர்த்துக்கு அது ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 8 years இப்போ என்ன மாதிரியே ஒரு டியாகோ வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஃபஸ்ட்டு ஒரிஜினல் வாரண்டியே 8 years or 1,60,000 கிலோமீட்டர்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ இப்போ எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓட்டிருக்காங்களோ அதை மைனஸ் பண்ணி அவங்க ரிமைனிங் இருக்கிறத செகண்ட் ஓனருக்கு நம்ம கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட காரில் ஆல்மோஸ்ட் 75 கிளாக் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கங்களேன். எடுக்கிறவங்களுக்கு ஒரு 85,000 கிலோமீட்டர்ஸ் வாரண்டி இருக்குது, 5 yearsக்கு இருக்குது. ஸோ அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் அவங்களுக்கு இருக்குது. ப்ளஸ் நானும் இருக்கேன், அந்த சப்போர்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பேன் அவங்களுக்கு அப்படிங்கிற
ஒரு தைரியத்தில் அவர் வாங்குறாங்க. இன்ஃபேக்ட் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் என்னோட காரை OLXல நான் போட்டிருந்தேன். டீலர்ஷிப்லையுமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ OLXல நான் போட்டிருந்தேன். எனக்கு இன்ஃபேக்ட் ஒரு 60 ஆட் என்கொயரிஸ் வந்துச்சு இந்த காருக்கு. அந்த ஒவ்வொரு என்கொயரிக்கு என்னால் கூப்பிட்டு ஃபாலோ பண்ண முடியல. நிறைய என்கொயரிஸ்க்கு நான் ரெஸ்பாண்டே பண்ணலை. இன்ஃபேக்ட் இஃப் ஐ வுட் ஹவ் காட் டைம், நான் ஒவ்வொரு என்கொயரியும் ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா எனக்கு 6,50,000 கூட ஐ குட் ஹவ் ட்ரைடோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் ஏன்னா when I sold this car at 5.5 lakhs, I got an offer up to 580 ஒரு ஆஃபர் வந்தாச்சு. 6 lakhs வரைக்குமே they were ready people who wanted to buy the car. ஃபைனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் பண்ண டைம்லயே வந்துச்சு. பட் I have given a word to this buyer. ஸோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆல்சோ he seems to be very genuine. ஸோ அதனால I just went ahead with them. Otherwise I had an offer. இப்போ கூட I had an offer. இன்னைக்கு கூட if I want to sell it, I can sell it at a better price. But I have given a word. And also 550 நான் சொல்கிறேன். வண்டி வாங்கின அவர் எல்லாமே செட்டில் பண்ணிட்டாரு. நாளைக்கு தான் டெலிவரி பண்ணுற வெஹிக்கிள். இன்ஃபேக்ட் இன்சூரன்ஸ் நேற்று எக்ஸ்பயர் ஆகிருந்துச்சு. அவர் தான் அதை ரெனியூ பண்ணார். ஸோ இன்ஃபேக்ட் அப்படி பார்க்கும்போது அவருக்கு வந்து இன்னொரு 20-25,000 இன்வெஸ்ட்மெண்ட் அவர் இன்சூரன்ஸ்க்கு பண்ணியிருந்தார். ஸோ ஆல்மோஸ்ட் 575 அவர் எடுத்திருக்காருங்கிறது தான் ஆக்சுவலாக நம்ம பார்க்கணும். கரெக்ட் தான். ஸோ ஒரு ரீசேல் வேல்யூ பற்றியும் எனக்கு தெரிஞ்சு இவிஸ் பொறுத்தவரை ரீசேல் என்னன்னா எவ்வளோ ஓடி இருக்கு, அவங்க எடுக்க போகிறவங்களுக்கு எவ்வளோ வாரண்டி இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு கிளாரிட்டி இருந்துச்சுன்னா அவங்க தைரியமாக அதை பண்ணலாம். ஸோ மிச்சபடி இவி வாங்குறதுல எந்த தப்பும் கிடையாது. அண்ட் ரீசேலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் இருக்குது, டீலர்ஷிப்லேயே இருக்குது, அப்ரோச் பண்ண சொல்லுங்கள். ஆனால் என்னென்னா ஸோ இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் எல்லா விதத்துலையும் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவேன் நான். டீலர்ஷிப்பை மட்டுமே எக்ஸ்சேஞ்ச் மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம். இன்ஃபேக்ட் இப்போ ஹேரியர் அந்த மாதிரி அந்த கர்வ் அந்த மாதிரிலாம் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ண வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இன்னும் பெட்டர் ப்ரைஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அங்கே அந்த எக்ஸ்சேஞ்ச் போனஸ் இருக்குது. ப்ளஸ் டாடா கார்லேருந்து டாடா காருக்கே அப்கிரேட் ஆகும்போது லாயல்ட்டியும் கொடுக்குறாங்க. ஸோ பீயிங் அ டாடா ஓனர் அகெயின் யூ ஆர் கமிங் பேக் டு டாடா அப்படிங்கும்போது there is another advantage. பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ green போனஸ்னு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் ஸ்கீம்ஸ் ஆப்ரேட் ஆகுது. அது இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் போனஸும் இருக்குது, ப்ளஸ் லாயல்ட்டி போனஸும் இருக்குது. ஸோ there are a lot of packages as discounts அவைலபிளாக இருக்குது. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் வாட் கார் தட் யூ பை அப்படிங்கிறத பொறுத்து ரீசேல் வேல்யூ கஸ்டமர்ஸ்க்கு டிரைவ் ஆகும். பட் எக்ஸிஸ்டிங் டாடா யூஸராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது இவி கார்களுக்கு டெஃபினெட்லி ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது பிகாஸ் ஆஃப் திஸ் லாயல்ட்டி. தட்ஸ் அ கிரேட் திங். ஸோ இவி ஓனர்ஸ் நீங்கள் ரீசேல் வேல்யூ பற்றியோ மீதி விஷயங்கள் பற்றியோ கவலைப்பட அவசியம் இருக்காதுங்கிறது என்னுடைய கருத்து. வெல், அடுத்தது சார், இப்போ நீங்கள் நடுவில் இஷ்யூ ஒன்று வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, ஒரே ஒன்ஸ் ஏதோ சொல்லியிருந்தீங்க. எஸ், ஆக்சுவலாக அது என்ன ஆச்சு சார்? வாட் இஸ் தி இஷ்யூ? ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னா, என்னோட காரில் வந்து பேட்ரி வந்து ட்ராப் ஆக ஆரம்பிச்சிது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ வென் ஐ கிளாக் 30% கீழே வந்ததுக்கப்புறம் பேட்ரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரைன் ஆகிடும். அண்ட் ஃபஸ்ட் அது 10%லேருந்து ஃபாஸ்ட்டாக ட்ரைன் ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறம் 20%ல் ட்ரைன் ஆச்சு. அப்புறம் 30%ல் ஃபாஸ்ட்டாக ட்ரைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இமீடியட்டாக நான் சர்வீஸ் சென்டருக்கு அப்ரோச் பண்ணேன். அப்போது அவங்க என்னோடய காரை செக் பண்ணிவிட்டு பேட்டரியில் சின்ன இஷ்யூ இருக்கிறத ரிப்போர்ட் பண்ணாங்க. ஸோ ரிப்போர்ட் பண்ணிட்டு தே டுக் சம் டைம். ஸோ ஒரு 1 வீக் டைம் கேட்டாங்க என்கிட்ட. ஸோ ஃபார் தேர் அப்ரூவல்ஸ் டு ஹேப்பன். ஏன்னா கார் ஸ்டில் அண்டர் வாரண்டி அப்படிங்கிறதுனால. ஸோ அதையும் ரொம்ப ஸ்மூத்தாக ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி எல்லா கம்யூனிகேஷனுமே கரெக்டாக கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் ஈரோடில் தான் அந்த டைமில் நான் போயிருந்தேன். அப்போ ஈரோடு ஒர்க் ஷாப்பில் தான் நான் கொடுத்துருந்தேன். விக்ட்ரி டாட்டா அப்படிங்கிற ஒரு ஒர்க் ஷாப்பில் தான் நான் கொடுத்துருந்தேன். ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுத்தாங்க. கன்சிஸ்டண்ட்டாக எல்லா விஷயமும் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அண்ட் பேட்டரியும் சரி பண்ணி கொடுத்துட்டாங்க எனக்கு. அது மட்டும் இல்லாமல் எதனால அந்த ப்ராப்ளம் வந்துச்சு உங்களுக்கு அப்படிங்கிறதையும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, விச் வாஸ் கரெக்ட் ஆக்சுவலி. ஸோ நான் ஃபாஸ்ட் சார்ஜர் யூஸ் பண்ணல, ஸ்லோ சார்ஜர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்னுடைய காரை நிறைய தடவை நான் 100% ஆகாமையே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இன்ஃபேக்ட் என்னோட குழந்தைங்க ஏசி போடுற டைமில் டக்குன்னு காரை டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு ஏசி ஆன் பண்ணிவிடுவாங்க. ஸோ 100% சார்ஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக காருக்கு நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதாவது சார்ஜ் போடும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 30%ல் சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணுறீங்கன்னா ஓகே. பட் ஆனால் ஒரு 3 டைம்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா 4th டைம் ஆச்சு கண்டிப்பாக நீங்கள் 100% காரை சார்ஜ் பண்ணணும். ஸோ நிறைய தடவை 100% சார்ஜ் பண்ணாமல் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜாக இருந்துச்சு அப்படிங்கிறத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஒர்க் ஷாப் டீம். எனக்கும் அந்த அவேர்னஸ் இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோட சிங்கிள் ஃபேஸ் கரண்ட்டில் யூஸ் பண்ணுறதுனால
அந்த ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணுறது. பட் இதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கும் அதை சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் வீட்டில் யாரும் அந்த தப்பு பண்ணுறதில்ல. ஓகே. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் ஈவியை பொறுத்தவரை இது ஈவின்னு மட்டும் இல்லை, நார்மலாகவே என்ன பண்ணுவோம்னா பெட்ரோல் டீசல் கார்னாலுமே கொஞ்சம் அப்படி தான் கவனிச்சு தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு விஷயங்கள் மட்டும் சில விஷயங்கள் அது என்னோட மிஸ்டேக்னு கூட சொல்லலாம். பட் அதை சரி பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அண்ட் மறுபடியும் ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் தாராளமாக நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணுங்கள் சார்னு அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாங்க எனக்கு. ஓகே. ஸோ விச் வாஸ் வெரி நைஸ். வண்டி வெரி நைஸ் தான் சார். ஏன்னா பாருங்க நான் அழுத்துறேன், நீங்கள் இன்னும் ஸ்போர்ட்ஸ் மோட் போடல பிரஜி. ஸ்போர்ட்ஸ் மோட் போட்டு ஓட்டி பாருங்க. அது தெரியுமே, ஆல்ரெடி ஓட்டியிருக்கோமே. போடுவோம். இல்லை 75 ஆனதுக்கப்புறமும் எப்படி இருக்குன்னு பாருங்க. ரைட்டு. சரி, இப்போது 65 ரெடியூஸ் பண்ணிட்டேன், ஸ்பீட் 60 அண்ட் கோயிங். நாய்ஸ் சரியான சாலிடாக இருக்குது. ஐயோமா. ஸோ ஸ்டில் வெரி சாலிட் பர்ஃபார்மர். இன்னும் கூட இது ஒரு ஒர்க் ஹார்ஸ் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஓடும் இல்லை சார், தாராளமாக ஓடும். ஏன்னா அவங்க கிளைம் பண்ணுற வாரண்டியே அந்தளவுக்கு இருக்குது, 8 years அண்ட் பியாண்ட் தட் அப்படின்னு இருக்கும்போது. 8 years is just a warranty, right? அதுக்கப்புறமும் கார் ஸ்டில் கோயிங் டு கோ ஸ்ட்ராங் ஒன்லி. கண்டிப்பாக. ஸோ அதனால இவருக்கு என்னோட செகண்ட் ஓனருக்கு திஸ் இஸ் டெஃபினெட்லி பம்பர்னே சொல்லலாம் இந்த கார். அதுவும் மெயினாக லைக் நீங்கள் மெயின்டைன் பண்ணது அண்ட் டாடா மோட்டர்ஸில் ஃபுல் ரெக்கார்டு இருக்குது. இட் இஸ் அண்ட் வாரண்டியும் இருக்குது அவருக்கு பேக்கப்புக்கு. ஆமாம், இட்ஸ் பிக் ப்ளஸ். எனிவே சார், கங்க்ராட்ஸ் ஒன்ஸ் அகேன் ஃபார் த பஞ்ச். தேங்க்யூ. நீங்கள் சார் டாப் மாடல் தான் புக் பண்ணிருக்கீங்க? எஸ், நான் டாப் வேரியன்ட் தான் புக் பண்ணிருக்கேன். ஏன்னா நான் இந்த வேரியன்ட் எடுக்கும்போதே மிட் வேரியன்ட் எடுத்துட்டேன், என்ட்ரி லெவல் எடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் டாப் போகலாங்கிறதுனால தான் ஐ வெண்ட் அஹெட் வித் டாப் எண்ட். கலர் ப்ளூவா? ஒயிட். ஸோ லாஸ்ட் டைமே உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ நான் டியாகோ கொடுக்கும்போது ஒயிட் தான் புக் பண்ணியிருந்தேன். பட் அங்கே இருந்தாலும் அந்த மிஸ்ட் வாஸ் வெரி அட்ராக்டிவ், அதனால வி சேஞ்ச் இட். ஸோ நம்மளோட ட்ராபிக்கல் மிஸ்ட் தான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் அகெயின் ஐம் கோயிங் பேக் டு ஒயிட். சூப்பர். ஆல்சோ பாசிட்டிவ்ஸ் மட்டும் நிறையா நான் சொல்லிட்டு இருந்திருந்தாலும் இன்னும் பெட்டராக என்ன இருந்திருக்கலாம். ஸோ இப்போ எல்லா மேனுஃபேக்சரர்ஸுமே இந்த லைஃப் டைம் வாரண்டி இஷ்யூ பண்ணுறாங்க இல்லையா? ஸோ லைஃப் டைம் வாரண்டி டியாகோக்கு இருந்தாலும் இன்னும் பெட்டராக இருக்கும். அண்ட் ஆல்சோ ரேஞ்ச் அண்ட் ஃபாஸ்டர் சார்ஜிங். கரெக்ட். ஸோ இப்போ அதெல்லாம் தான் பஞ்சில் நாங்கள் சரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா we have got a better range. ஸோ ப்ராக்டிக்கலாக 350 kilometers கிடைக்கக்கூடிய ஒரு ரேஞ்ச் கொடுத்துருக்கோம். ஸோ வித் தட் we can go longer இல்லையா? அண்ட் அதே மாதிரி சார்ஜிங் ஸ்பீடையும் ரேட்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். 1.5C 60 kilowatt சார்ஜர் வரைக்கும் நம்ம காரில் சார்ஜ் பண்ண முடியும். ஸோ go faster, also go further, we can go faster and also we can go with complete peace of mind and have lesser brakes, lifetime warranty நமக்கு. ஸோ இந்த 3 விஷயங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக டியாகோக்கும் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். பட் பஞ்ச் இது எல்லாத்தையுமே நாங்கள் சரி பண்ணியிருக்கோம்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த ரிக்வெஸ்ட் எல்லாம் டாடா மோட்டர்ஸ் கொஞ்சம் கேட்டு இந்த மாதிரி இதுக்கேற்ற மாதிரி அப்டேட் பண்ணி டியாகோ வந்துச்சுன்னா மார்க்கெட்டில் பாட்டம் போடும். அதுதான் தட்ஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்ட். டெஃபினெட்லி தெர் வில் பி நோ ஸ்டாப்பிங் அட் ஆல். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அண்ட் திஸ் இயர் நான் உங்ககிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தேன், எக்ஸ்போனென்ஷியலாக இருக்க போது ஈவியோட க்ரோத், அது சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்க போது ஈவியோட க்ரோத். இப்போ ஆல்ரெடி எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம எல்லாருமே பெட்ரோல் ப்ரைஸஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஜாஸ்தி ஆகும்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி டைமில் யூசேஜ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு டெஃபினெட்லி ஈவி வில் பி அ வெரி குட் ஆப்ஷன்ஸ் டு கோ ஃபார். கரெக்ட், ஒரு பெரிய பூனாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. டெஃபினெட்லி. இப்போ என்னோடய ஃபேமிலிலேயே இந்த 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 நெக்ஸ்ட் 2 months மட்டுமே இன்னொரு 3 cars ஆட் ஆகுது ஈவியில். என்னோடய ஃபேமிலியில் மட்டுமே. ஆல்ரெடி என்னோட பிரதர் இன் லாக்கு ஆல்ரெடி ஒரு பஞ்ச், அவர் தான் ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள் ஈரோடு டெலிவரி கொடுத்துட்டோம். நைஸ். ஸோ இன்னொருத்தங்க இன்னொரு ஈவி வாங்குறாங்க. ஒன் ஆஃப் மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் இஸ் பையிங் another ஈவி, மிஸ்டர் பாலா. ஸோ எல்லாருமே ஈவிக்கு மாறிட்டே இருக்காங்க, அதை நான் பார்த்துட்டே இருக்கேன். ஸோ மார்க்கெட்டு ஈவியாக மாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். டெஃபினெட்லாக ஈவி இஸ் த ஃபியூச்சர். உங்கள் சன்னுடைய டைம்லலாம் வந்து பார்க்கும்போது மார்க்கெட்டில் ஈவி மட்டும்தான் இருக்கும். அப்சல்யூட்லி. ஆக்சுவலாக நல்லா இருக்குல்ல, நீங்களே பாருங்க வண்டி பீஸ்ஃபுல். லைக் நம்ம எவ்வளவோ கார் விற்றுருக்கோம், எவ்வளவோ கார் நம்ம ட்ராவல் ஒன்றும் இல்லை. இப்போ என்னுடைய ஃபோர்ட் ஃப்ரீ ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா அது 70,000 ஓடி இருக்கு. ஸோ ஒரு டீசல் பெட்ரோல் கார்னா கிளச் ஹெவியாகும், ஆட்டோமேட்டிக்காக இருந்தாலுமே சம் இஷ்யூஸ் வரும், ஏதோ ஒன்று மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். இது 74,000 கிலோமீட்டர் ஓடின மாதிரியே தெரியல. ஸோ குட். என்னதான் நீங்கள் சொல்லிட்டு இருந்தாலும் இப்போ நம்ம 2 பேரும் பேசுகிறோம், ஸோ நம்ம பயஸ்டாக இருக்கோம்னு கூட கொஞ்சம் பேர் நினைக்கலாம். பட் ப்ராக்டிக்கலாக அவங்க வந்து இதை ஓட்டி பார்த்தாங்கன்னா தான் அவங்களுக்கும் தெரியும். கரெக்ட். இல்லை ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். லைக் எத்தனையோ வண்டி ஓட்டுறேன்,
இது வந்து எனக்கு 74,000 கிலோமீட்டர் ஓட்டின மாதிரி தெரியல. ஒரு நார்மலாக 74,000 கிலோமீட்டர் ஓட்டின ஒரு பெட்ரோல் டீசல் காருக்கு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இதெல்லாம் இட் இஸ் ஃபார் பெட்டர். அதே நாய்ஸ்லெஸ் நேச்சர், அதே பீஸ்ஃபுல்லான டிரைவிங், அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான். இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்ச ஸ்பீக்கரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சஸ்பென்ஷன்ஸும் பாருங்க விப்ரஜேஷ், நமக்கு வேற எந்த கார்லையுமே டாடா ரொம்ப ரைடு குவாலிட்டியில் டாட்டாவை பீட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி இந்த செக்மெண்ட்டில் வண்டியே இல்லை. அதுதான் உண்மை. ஏன்னா நம்ம எவ்வளோ வேறு மேனுஃபேக்சர்ஸ் வெஹிக்கிள்ஸ்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். சஸ்பென்ஷன் ஃபீல் இஸ் வெரி வெரி குட் இன் திஸ் கார். காம்பேக்ட் செக்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு இது பெஸ்ட் பேலன்ஸ்ட் ஆஃப் ரைட் அண்ட் ஹேண்ட்லிங். டியாகோ எஸ்பெஷலி வெரி வெரி குட். ஸோ இதை வச்சுட்டே நீங்கள் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, பல லாங் ட்ரைவ்ஸ் போயிருக்கீங்க. அப்போ பஞ்சிவி வந்தால் இன்னும் எங்கே போவீங்க? பஞ்சிவி வந்துச்சுன்னா கண்டிப்பாக நிறைய லாங் டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்பயும் யூசர் ரிவ்யூ எடுக்க நான் தான் வருவேன். நான் தான் வருவேன். டெஃபினெட்லி பிரஜேஷ். ஆல் ரைட், ஸோ இட் வாஸ் ஃபண்டாஸ்டிக். இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ. சரி, இந்த டியாகோ ஈவிக்கு ஒரு பாய் சொல்லிடலாம். அடுத்த இந்த வண்டி வாங்க போகிற ஓனர் அவருக்குமே எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எனவே இந்த ரிவ்யூ அவர் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன், இல்லையா? அவருக்கு நான் கண்டிப்பாக அனுப்புவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த 2 ரிவ்யூ அவருக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படியா? இஸ் மிஸ்டர் ஷங்கர். ஓகே. அண்ட் அவர் தான் வாங்குறாரு. ஓகே ஓகே. அண்ட் ஐம் ஷுர் எனக்கு எப்படி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சோ அவருக்கும் அந்த நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு நம்புகிறேன். ஏன்னா மை கார் இஸ் குட் வெஹிக்கிள் தட் ஐம் கிவிங். ஸோ நானும் வந்து இன்னும் ஓட்டுறாங்களே நிறைய பார்க்குறதில்ல, அப்படியே ஓட்ட வேண்டியது ஆடு மாடு. ஸோ கூடிய விரைவிலே நாங்களும் எங்களுடைய கார்ஸ் ஈவியாக சேஞ்ச் பண்ணலாமான்னு ஒரு ஐடியா யோசிச்சுட்டு இருக்கோம். பார்க்கலாம் என்ன ஆக போகுது. தயவுசெய்து வாங்க. ஐ வில் பி தேர் டு சப்போர்ட் யூ. எனவே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இந்த டியாகோ ஈவியோடைய லாங் டேர்ம் யூசர் ரிவ்யூ, 74,000 கிலோமீட்டர் யூசர் ரிவ்யூ நம்ம வந்து முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. வெல் ஃப்ரெண்ட்ஸ், சார் 74,000 கிலோமீட்டர்ஸ் ஓடின மாதிரி இல்லை சார். That's the biggest advantage, இல்லையா? So that's why we just fell in love with this car. எவ்வளோ ஓட்டணுங்கிறத விட அவ்வளோ ரிஃபைண்டாக இருக்குது. 74,000 கிலோமீட்டர் ஓட்டி கூட. ஸோ ஈவியை இன்னும் யாராவது வாங்காமல் இருக்காங்கன்னா I don't know why, but definitely I would strongly recommend people to consider EV if their usage is really high. கண்டிப்பாக. அதாவது ஒன்ஸ் நீங்கள் ஈவியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அதனுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சைலண்டான நேச்சர், இன்ஸ்டன்ட் பவர், அந்த மாதிரி பல அட்வான்டேஜஸ் இருக்குது. மேலும் இப்போ டாடா மோட்டார்ஸ் ஈவியை பொறுத்தவரை அன்லிமிடெட் கிலோமீட்டர்ஸ் வாரண்டி அண்ட் லைஃப் டைம் வாரண்டியாகவும் கொடுக்குறாங்க 15 இயர்ஸுக்கு. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குங்கிறது என்னுடைய ஃபீலிங். சார், நீங்கள் ஆஸ் அ ஈவி யூசர் நம்ம நேயர்களுக்கு என்ன மெசேஜ் சொல்ல நினைக்கிறீங்க? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நானே கிட்டத்தட்ட ஒரு 25 பேருக்கு EVS ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு. அவங்க எல்லாருமே டாடா வெஹிக்கிள்ஸ் ஈவியில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் சர்வீஸ்லேயும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ரொம்பவே நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க டாடா மோட்டர்ஸ். என்னுடைய ஒரு 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்திருக்கு. அண்ட் டெஃபினெட்லி இந்த வருஷம் EV growth is going to be super fast. அண்ட் இப்போ இந்த ஃபியூவல் கிரைசிஸில் EV காசுக்கு பெரிய ஒரு டிமாண்டே இருக்குது. இப்போ பஞ்சுக்கு நானே TML அசோசியேட்டடாக இருந்தால் கூட ஐ வெயிட்டட் 1 month to get that particular vehicle. உங்களுக்கே வெயிட்டிங் பீரியட் கொடுத்துட்டாங்க. எஸ். ஸோ அதனால EV வாங்கணும்னு நினைக்கிறவங்க இதுக்கப்புறம் டிலே பண்ணக்கூடாது. சீக்கிரமாக வாங்க, டாட்டா வந்து பிக்கப் பண்ணுங்க. ஓகே. அதாவது டாடா மோட்டர்ஸ் ஆல்வேஸ் ப்ரொவைட்ஸ் பெஸ்ட் வேல்யூ. பட் EV அதனுடைய மெயின் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தான ரைட். மேலும் மூவிங் பார்ட்ஸ் வந்து இல்லவே இல்லை, ஒரே ஒரு மோட்டர் தான். அண்ட் அது போக பிரேக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது சர்வீஸ் காஸ்ட் உங்களுக்கு நிறையாவே மிச்சமாகும், ஃபியூவல் காஸ்ட் ரொம்பவே மிச்சமாகும். நிறையா கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறீங்க, ஒரு நாளைக்கு மினிமம் 50 கிலோமீட்டர் ஓட்டுறீங்க அப்படின்னாலே நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் போடுற அந்த ஃபியூவல் காஸ்ட்டை விட இது நீங்கள் எவ்வளோ மிச்சம் பண்ணிட்டு போயிடலாம். அப்படி நீங்கள் இஎம்ஐயாக நீங்கள் அதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். லைக் நீங்கள் நார்மலாக பெட்ரோல் டீசல் கார் எடுத்திங்கன்னா இஎம்ஐயும் கட்டி ஃபியூல் காஸ்ட்டும் பண்ணணும். ஆனால் இதில் ஒன்லி இஎம்ஐ மட்டும் தான் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது EV கார்ஸை பொறுத்தவரை. அண்ட் சோலார் பண்ணியிருந்தாங்கன்னா அதுவும் கிடையாது. ஆமாம், வீட்டில் சோலார் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சார்ஜிங் ஆல்மோஸ்ட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஸோ அது ஒரு சூப்பரான அட்வான்டேஜாக இருக்குது EV கார்ஸை பொறுத்தவரை. ஸோ அர்பன், செமி அர்பன் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்க மட்டும் இல்லை, லாங் டிஸ்டன்ஸ் போகிறவங்களுக்குமே நிறைய EVs இப்போ வந்துட்டுருக்கு, நிறைய ரேஞ்ச் தரக்கூடிய EVஸும் வந்துட்டுருக்கு. ஸோ எஸ், அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் வந்து EV கார் யூஸராக இருக்கீங்க, நீங்கள் உங்கள் EV காரையே நீங்கள் 1 lakh கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஓட்டிருக்கீங்க அப்படின்னா அவசியம் உங்களோட யூசர் ரிவ்யூ எங்களுக்கு தேவைப்படுதுங்க. நீங்கள் என்ன உங்கள் கார் டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்களுக்கு கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்க. நான் மேலே ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், எங்களுடைய காண்டாக்ட் நம்பர். அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், உங்கள் கார் டீட்டெயில்ஸ் லொக்கேஷன் எல்லாமே சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்கள் ஏரியாவுக்கு தேடி வந்து உங்கள் காரை யூசர் ரிவ்யூ பண்ணுறோம். அதுக்காக அவசியம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம கூட கெஸ்ட் ஒருத்தர் வந்து சைலண்ட்டாகவே இருக்கார்.
ஸோ நீங்கள் ஈவி பற்றி நினைக்கிறீங்க, வாட் டு யூ திங்க் அபவுட் த டாடா டியாகோ ஈவி? நீங்கள் ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க இல்லையா? யா என்ன நினைக்கிறீங்க? இதை ஓட்டுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது Yeah. அண்ட் இட்ஸ் ஈஸி டு டிரைவ் ஆல்சோ. எனக்கு பேசிக்காக இவ்வளோ ஸ்மூத்தாகவும் ஈஸியாகவும் இருக்கிறதுல என்னால் ஓட்ட முடியும். Yeah. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ லைக் இன் த. சூப்பர். இன்னும் உங்களுடைய டைம் எல்லாம் வரும்போது நிறைய ஈவிஸ் வந்துடும் இல்லை சார்? ஒரு சேஃப் என்விரான்மெண்ட்டில் ஒரு காலி கிரவுண்டில் அந்த மாதிரி இடத்துல அவருக்கு டெஸ்ட் ட்ரைவ் கொடுத்து வண்டி ஓட்டி சொல்லி கொடுத்துட்டோம். ஸோ அகைன் அவரோட ஏஜ் வரும்போது லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும். அண்ட் இஸ் ரெடி நவ். இல்லை, நாட் ஒன்லி லைசன்ஸை பொறுத்தவரை அந்த டைமில் இண்டஸ்ட்ரியே மாறிடும். அப்சல்யூட். பெட்ரோல் டீசல்ன்றது அப்சல்யூட் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. ஈவிஸ் தான் வந்து மெஜாரிட்டி பிளேயராக இருக்க போகுது இண்டஸ்ட்ரியில். EV இஸ் த ஃபியூச்சருங்க. தட்ஸ் நோ டவுட் இன் மீ. வெல் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. உங்களுடைய ஈவி காரோடைய ஒப்பீனியன் எப்படி இருக்குது அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. ஸோ மேலும் பல யூசர் ரிவ்யூஸில் டீட்டெயிலான ரிவ்யூஸில் நம்ம வந்து சந்திக்கலாம். கூடிய விரைவிலேயே நம்ம வந்து டாடா பஞ்ச் ஈவியோடைய ரேஞ்ச் சிஸ்டம் பண்ண போகிறோம். நீங்கள் கார் எடுத்தீங்கன்னா உங்கள் காரே யூஸ் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நான். அதுக்கு முன்னாடியே பண்ணிடலாம் பிரஜேஷ். Okay. வில் நாட் வெயிட். ஆஷிக் சார் இஸ் சப்போர்ட்டிங், ஸோ நல்ல ப்ராப்ளம் இல்லை, அவசியம் வெயிட் பண்ணி வந்து பாருங்கள். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ் மற்றும் ஆஷிக் சார் அண்ட் சன். தேங்க்யூ. தேங்க்யூ, நன்றி, வணக்கம். தேங்க்யூ. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் விப்ரஜேஷ் ஃபார் யுவர் ரீசன்ட் 3 lakh milestone. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். கீப் க்ரோயிங். எல்லாம் உங்களை மாதிரி பீப்புள் இருக்கிறதுனால தான் எங்களுக்கு நல்ல சப்போர்ட் இருக்குது. ஸோ ஆல்வேஸ் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.